ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். குருவரடியூர் சாய்பாபா கோயில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா சித்தியேஸ்வரர் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சாய்பாபா கோயில் 11 நாள் அங்கே உட்காந்து ஷீரடியில் தியானம் பண்ணி எனக்கு காட்சி கொடுத்து, பாபா காட்சி கொடுத்து இந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம். இந்த கோயில் எல்லாத்தோடையும் கையேந்தி 7 வருஷமாக நான் அரிசி சாப்பாடு சாப்பிடாத கோதுமையே சாப்பிட்டுட்டு கையேந்தி கட்டின கோயில். ஒவ்வொரு செங்கலும் எல்லாத்தோட பங்களிப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே நாங்கள் ராமாயணம் படிச்சிட்ருக்கோம். வருகிற வியாழக்கிழமை 26/3/2026 வருகிற வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய சேவை நடந்துட்டுருக்கு. இந்த ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அன்னதானம், இன்னும் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. நீங்கள் எல்லோரும் கலந்துக்காங்க. உங்களுடைய பொருள் உதவி, உங்களுக்கு அன்னதானத்துக்காக உங்களால் என்ன முடியுமோ நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் வாங்கிட்டு இதை கலந்துக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஓம் சாய்ராம். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாய்ராம். எல்லாத்துக்கும் நன்றி. எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். அந்த ஒரே சேவையோடு நாங்கள் இங்கே சேவை மனப்பான்மையோடு பண்ணிகிட்ருக்கோம். பாபாரால் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும். கம்பராமாயணம் மிகும் படைப்படலம் படிக்கப்படுது. எல்லாரும் கவனமாக கேட்டு எல்லாரும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப நல்லா இருக்கணும். இங்கே ராமாயணம் நம்ம படித்ததுனால 3 நாளாக மழை தொடர்ந்து பெஞ்சிருக்கு. அந்த போர் நிறுத்ததுக்காக நாம் வேண்டி ரொம்ப மனமுருகி வேண்டணும். அங்கேயும் ஓரளவுக்கு நல்லா நடந்துகிட்ருக்கு. இன்னும் எல்லாமே போர் நிறுத்தம் பண்ணி எல்லா மக்களும் ஒரே ஒரு இதாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம பாபா உயிருடன் இருக்கும் காலத்திலே தான் ராமநவமி கொண்டாடப்பட்டு இருந்திருக்குது. அந்த ஒரு கவனத்தில் தான் நாங்கள் ராமநவமி கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லா பக்கமும் ராமநவமி கொண்டாடுறோம். அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் சாய்ராம். இப்போ கம்பராமாயணத்தில் மிகும் படைப்படலம் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். ராமமூர்த்தி இளைய பெருமாளை ஆவிங்கனம் செய்து தம்பி லக்ஷ்மணா, இந்திரஜித் உன்மேல் பிரமாஸ்திரத்தை யுகையோப்பியானால் அப்போது நீ அந்த பிரமாஸ்திரத்தை பிரயோகித்து அதை கண்டித்து விடு. அப்படி இல்லாமல் நீ அந்த அஸ்திரத்தை தொடுத்து விடாதே. அப்படி தொடுத்து விட்டாயானால் தேவலோகம், பிரமலோகம், பூலோகம் எல்லாம் நாசமாய்விடும். ஆதனால் முந்தி தொடுத்து விடாதே. மேலும் பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம் இவைகளை அவன் உன் பிரயோகித்திருப்பானால் அவைகளையும் அந்தந்த அஸ்திரங்களினாலே நீக்கும்படியாக விதத்தை செய்து நீக்கி பிறகு உன் வில் வித்தையினால் வல்லமையினாலே அந்த இந்திரஜித்துவின் ஆவியை உண்டு விட்டு வரக்கடுவாய். அப்பா பிரதாபசாலியே, அவன் என்னென்ன மாயங்களை செய்கிறானோ அதுகளை எல்லாம் குறிப்பாய் பார்த்து கொண்டிருந்து அவைகளை எல்லாம் வேரோடு களைந்துவிடு. விசாலமான தர்ம சிந்தனை கொண்டு பல வகையான பெரும் போர்களையும் செய்து வருத்தப்படாமல் சமயம் பார்த்து தேவர்களுக்கு கூற்றுவனாய் பிறந்திருக்கின்ற அந்த ராவணியை கொன்றுவிடு. ஐயா, யமனுக்கும் ஒப்பாயிருக்கின்ற லட்சுமணா, அவன் பதறி கோபம் கொண்டு அநேக கோடி பான வருஷங்களை பெய்து வேகத்துடனே உன் பானங்களை விளக்கின போதும் அல்லது மெலிந்த போதும் முன்னால் அவன் அம்பு பூட்டி பெய்கின்ற வில்லை வெட்டி எறிந்து விட்டு பிறகு அவனை கொன்றுவிடு. அவன் அம்பு தொடுக்கிறதுக்கு முன்பாக உன் வில்லில் அம்பை பூட்டி கொண்டு அவன் எந்த துறைகளில் பானங்களை பிரயோகிக்கிறானோ அந்த துறையிலேயே அவைகளை நீக்கிவிடு. அவன் வேகமாய் பிரயோகித்தாலும் தாமசமாய் பிரயோகித்தாலும் நீ பாராக்கிரம் இல்லாமல் அவைகளை குறிப்பாக பார்த்து அந்த வேகத்துக்கு தக்கபடி நீயும் அஸ்திர பிரயோகம் பண்ணுவாயாக. என்றிந்த சமஸ்தங்களுக்கும் தாமதமாய் இருந்தாலும் தம்முடைய அளவில்லாத குணப்பிரபாகங்களை தாமே அறியப்பட மாட்டாத சகலகாரண பூதரமான ஸ்ரீ ஜெயபதிவானவர் அவருக்கு வேண்டிய எல்லா உபயங்களும் அந்த உபயாயங்களுக்கு வேண்டிய மந்திரங்களும் உபதேசித்து அவைகளை வினயத்துடன் ஏற்றுகின்ற சிரேஷ்டராகிய அவ்விளைய பெருமாளை கடாட்சித்து பின்னும் சொல்லுகின்றார். ஓ தனுர்வேத தேர்ச்சியுடைய லக்ஷ்மணா, இதோ நான் தான்
நான் பிடித்து கொண்டிருக்கிற வில்லை பார், இதுவும் மிகுந்த பலமுள்ள வில்லாகும். இதை மிகுந்த தைரியத்துடன் பிடித்துக்கொள். இந்த வில்லினுடைய வரலாற்றை சொல்லுகின்றேன் கேள். ஓ பதறவில்லாத வீரனே, தமிழ் பாஷையை வெளியிட்டதினால் தமிழ் முனி என்று பெயர் பெற்ற அகஸ்திய மாமுனிவர் முன்னும் இதை பற்றி சொன்னதுகளை எல்லாம் நீ சித்திரப்பாவை போல் இருந்து விவரமாய் கேட்டிருக்கிறாய் அல்லவா? 1000 திருத்தோள 1000 திருமுடியுடைய விராட்டிய மகாவிஷ்ணுனுடைய திருமேனியில் பிறந்த பிரம்மா மூட்டிய யாகத்தினால் வஜித்து பூஜித்து பெற்ற வில்லாக்கும் இது என்று சொல்லி தம்முடைய கவசத்தினுடைய கூட வில்லையும் தம்முடைய அம்புரா துணியையும் கொடுத்து இன்னும் வேண்டிய பல உறுதிகளை உபதேசித்து மேருமலையை பேருள்ள பிரகாசிக்கின்ற இளைய பெருமாளை கட்டி தழுவினார். அப்படி தழுவி உடனே சொர்க்கலோகத்தில் வசிக்கின்றவர்களான தேவர்கள் எல்லாம் இனி எங்களுக்குடைய துக்கமெல்லாம் நீங்கி போய்விட்டதென்று ஆனந்தித்தார்கள். அக்கால் லட்சுமணர் தேவர்கள் பல்லாண்டு கூறவும் தேவ ஸ்திரிகள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கவும் பார்வதி இடது பாகத்தினுடைய சந்திர சடா மகுடாதாரியாக சங்கரமூர்த்தி திருப்புறமிக்க கோபித்து புறப்பட்டது போல் இந்திரஜித்தாகிய பகைவன் மேல் யுத்தத்திற்கு போகிறதுக்காக தோன்றினார். அப்போது ராமர், அப்பா வில்லியர சிகாமணியாக தம்பி மாருதி முதலான வான வீரர்களை உனக்கு துணைவராக அழைத்து கொண்டு போய் வருவாயாக என்று விடை கொடுத்து அனுப்பினார். அக்கால் தர்மசீலராகிய இளைய பெருமாள் தமது ஆச்சாரியாக பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரைகளை தமக்குள்ளும் புறத்துமாகிய திருமுடிக்கு சூடிக்கொண்டு அழகிய மேகம் போல திருமேனியுடையவராய் பிரிவை எண்ணி அழுது கண்ணீர் பூமியர் புரண்டோடி பணி நெஞ்சமிழந்து நிற்கின்ற அப்பெரிய பெருமாளை மும்முறை சுற்றி வந்து தண்டனிட்டு வஜ்ர மாலை போல் இருக்கின்ற வில்லை இடது கையில் பற்றி கொண்டு இந்திரஜித் மேல் அதிக கோபம் கொண்டவராய் அவனுடைய தலையை கொண்டு வருகிறேன் என்று சுவாமியின் இடத்தில் விண்ணப்பம் பண்ணி புறப்பட்டு போயினார். இப்படி காட்டிலும் தம்மை பிரியாமல் எல்லா காரியங்களும் செய்த தம்பியார் மிகுந்த வேகத்துடன் சென்றபோது தேகத்தை விட்டு பிரியாத உயிரை போன்ற அவர் தமது திரு கண்களுக்கு மறைவானனுடனே குழந்தையாய் இருந்தபோது தாம் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காக்கிறதற்காக போன அன்றைய தினம் தமது பிதாவாகிய தசரத மகாராஜா எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலை தாமும் அடைந்தார். ராமர் உடனே வானர சேனை அதிபதியான சுக்ரீவ மகாராஜா முதலான வான வீரர்கள் எரிகின்ற கொல்லிக்கட்டையை கையிலுடையவர்களாக்கி காட்டு வழிகளிலும் மலையிலும் கிளிபடியாக அதிவேகத்துடனே போய் நீரும் பதிய பழையாய் சேர்ந்தார்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர்கிட்ட இளைய பெருமாளான லக்ஷ்மணன் அண்ணா நான் இப்போ போயிட்டுருக்கேன் போருக்கு, நான் எப்படியெல்லாம் பண்ணணும்னு கேட்குறாரு. அதுக்கு ராமர் அவங்க எப்படியெல்லாம் என்னென்ன பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீயும் பார்த்து அந்த மாதிரி பண்ணு, அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் அது வெற்றி கிடைக்கும், எதுலேயும் பொறுமையாயிரு, ரொம்ப கோபப்படாத அப்படின்னு ஒவ்வொன்றும் புத்திமதி சொல்லி அந்த வில் வீரனாகி அகத்தியரெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் இருந்தாங்க எப்படியெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லி அவரை அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது அவருக்கு ஒரு காட்சி விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்காக அவர் ராமரும் லக்ஷ்மணரும் போகும்போது அவருடைய தந்தை தசரருடைய மனநிலையை எப்படி இருந்தோ அந்த மனநிலையில் இருந்தாராமா ராமர். இவ்வாறு சென்று சேர்ந்த வான வீரர்கள் முதலானோர் அங்கவோர் அலையின் மீது லோகங்களை எல்லாம் தமக்குள்ளே ஒடுக்கின்ற ஒரு காரண வஸ்துவானவர் சயனித்து கொண்டு இருக்கிறது போல இந்திரஜித்து திருக்கின்றதும் அந்த வஸ்துவின் திருமேனியில் உள்ள ஆளிலை போல ராசதக்காரன் கடலும் சூழ்ந்து இருக்கின்றது போலும் பின்னும் சில ராசத சேனைகள் சக்கராயுதமும் தாண்டி நாட்டிக்கொண்டு காவலாயிருக்கின்றதையும் அந்த துஷ்டன் மத்தியில் ஓமக்கினியினுடனே கூடி இருந்து வடவாமுனிக்கினியினுடைய கருங்கடலானது நின்றது போல இருக்கின்றதையும் நீர்க்கடலுடைய மற்ற கடல்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது போல இல்லையும் மேகங்களை எல்லாம் துரத்தி உயர்ந்து இருக்கின்ற தேவர்களும் குதிரைகளும் கொடிப்படைகளும் 1000 கோடி அணியணையாய் 1000 சேனைகள் விஸ்தாரமாய் விருந்து இருக்கின்றதையும் இன்னும் பொற்கோர்களும் குதிரைகளும் யானைகளும் காலாள்களும் அளவில்லாமல் இந்திரஜித்து விஞ்ஞாகினை
இப்படி பற்பல யூகமாய் லோகத்தை வளைத்து 1000 கடல் சூழ்ந்து இருக்கின்றது போல் இருக்கின்றதையும் கண்டார்கள். அங்கே இந்திரஜித்தோட படைகள்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்படி சூழ்ந்து இருக்கின்ற ராட்சதர்களுடைய மேனியின் மீது ஆகாசத்தை ஒட்டி உத்தும்படியாக நெறித்து கொண்டு இருக்கின்ற செம்மையிற்காடான நீல மேகத்து கொப்பாகிய திருமேனியுடைய ஸ்ரீராமமூர்த்தியானவர் சமுத்திரத்தின் மீது அக்னி ஆஸ்திரங்களை பிரயோகித்து போல காண்பட்டது. அந்த ராட்சதர்கள் இளைய பெருமாளையும் வான வீரர்களையும் பார்த்தும் தங்கள் எஜமானனுடைய உத்தரவின்றி முந்தலாய்க்கின்ற அவர்கள் வில்லுகள் எல்லாம் ருணம் தொனி இல்லால் மேகத்தில் தோன்றிய இந்திர தனுசை போல் இருந்தன. அவர்கள் சங்கங்கள் சமுத்திரத்தில் வாழும் உயிர்களைப் போல நிரஸ்தமாய் இருந்ததுகள். பேரிகைகள் கற்சிக்காத மேகங்களைப் போல ஒளி மயமாய் இருந்ததுகள்.